வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த பகுதியில் முதல் பகுதி முடிச்சிட்டோம். பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகர், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி ரெண்டாவது விஷயம், அதாவது என்ன அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு மரபு கவிதை. மரபு கவிதைனா இதில் இருந்து என்னென்ன கொஸ்டின்களெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, முடியரசன், வாணிதாசன், சுரதா, கண்ணதாசன், உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதகாசி, இவங்களுடைய தொடர்பான செய்திகள், முக்கியமாக இவங்களுடைய அடைமொழி பெயர்கள் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கும். அதாவது இவங்களுடைய தொடர்பான செய்திகள்னா இவங்க பிறந்த ஊர், இப்படிப்பட்ட விஷயம் கேட்கலாம். ஆனால் அதுலேயும் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, மக்கள் கவிஞர் யார், திரைக்கவி திலகம் யார், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார், இப்படியெல்லாம் அதிகமாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போது 6ல் இருந்து 12ஆம் வகுப்பு வரை இதனுடைய பகுதிகள், இந்த லெசன் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ஒரே கோர்வையாக வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது துன்பம் வெல்லும் கல்வி, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இதில் இவங்களுடைய இந்த பாடலெல்லாம் படிக்க வேண்டாம், ஏன்னா இது உரைநடை பகுதி, அதனால் இந்த பாடலெல்லாம் வராது, வேண்டாம், ஜஸ்ட் ரீட் மட்டும் வச்சுக்கோங்க. இதில் பொருள் பாருங்கள், தூற்றும்படி, அதாவது இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், இதெல்லாருமே நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இந்த பொருளையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நமக்கு முக்கியமானது, அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அடைமொழி பெயர்கள் கேட்பாங்கன்னு. அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய அடைமொழி பெயர் என்னன்னு கேட்டால் மக்கள் கவிஞர்னு சொல்லணும். அடுத்தது நானிலும் படைத்தவன், முடியரசன், மரம்னா இதன் பாடலை ஜஸ்ட்டு ரீட் மட்டும் வச்சுக்கோங்க. மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமரனா போர், கழனி அப்படின்னா வயல், மரம் வீரம், அதுக்கு ஒரு எக்களிப்பு, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் தான். தெரியாத முக்கியமானது இந்த நூல்வழி பாருங்கள். முடியரசனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. இன்னும் ஒன்று கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, புதியதொரு விதி செய்வோம், அதாவது பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். இவர், அதாவது முடியரசனை எப்படி அழைக்கிறாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. இந்த திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லக்கூடியதான் இவருடைய அடைமொழி பெயர். அடுத்தது வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதியார். இனி ஒன்றல்ல ரெண்டல்ல உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல ரெண்டல்ல உடுமலை நாராயணகவி. இந்த உடுமலை நாராயண கவியினுடைய அடைமொழி பெயர் என்னன்னு கேட்பாங்க, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்ல தெரியணும். இவர் தமிழ் திரைப்பட ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றிருக்காரு. ஸோ இதில் முக்கியமானது பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவின்னு சொல்ல தெரியணும். அடுத்து பாருங்கள், காடு. காடுன்னு சொன்னாலே நமக்கு தெரியணுங்க, சுரதா தான். அதிமதுரம் அப்படின்னா பொருள் என்னென்னு கேட்டானா, அதாவது மிகுந்த சுவை. நச்சவரம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. மீதி எல்லாமே உங்களுக்கு தெரிகிறது மாதிரி தான் இங்கே இருக்குது. சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டிருக்காரு. இதனால் பாரதிதாசனுடைய இயற்பெயர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சுப்புரத்தினம். இதனால் தன்னுடைய பெயரை சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு இவர் மாற்றிக்கிட்டுறாரு. அதன் சுருக்கம்தான் சுரதா. அதாவது இவர் ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர். அதனால தான் இவரை ஓமை கவிஞர் கூட அழைக்கிறாங்க. இவருடைய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், இப்படிப்பட்ட நிறைய நூல்களை எல்லாம் இவர் எழுதியிருக்காரு. இன்னும் ஒரு லெசன் இருக்குங்க, அடுத்த லெசன்லேயும் இவருடைய இதை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம்ல, காடை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், ஏவு, பழவம், முளரி, வல்லை, விட, வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுகை, கணையம். இது ஜஸ்ட் நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது ஓடை. ஸோ இது சேம் தாங்க. இந்த ஓடையில் வாணிதாசனுடைய இதை பற்றி இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. முழவுன்னா நமக்கு தெரியுங்க, இசைக்கருவி. வள்ளைப்பாட்டுன்னா என்னதுங்க, நெல் குத்தக்கூடிய சமயத்தில் பாடக்கூடிய பாடல். நன்சேனா நீர் நிறைந்த
நீர்வளத்தோடு பயிர் செய்யக்கூடிய நிலம் தான் நன்சைன்னு சொல்லுவாங்க. புன்செய்னா குறைந்த நீரால் பயிர் செய்யக்கூடியது தான் புன்செய்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தினுடைய ஓட்சூத் யாருன்னா நம்மளுடைய வாணிதாசன் தாங்க. இவர் அரங்கசாமி என்கிற எத்திராசல் தான் இவருடைய இயற்பெயர். இவர் பாரதிதாசனுடைய மாணவர். இவருக்கு எந்தெந்த மொழிகள் எல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க பாருங்கள். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு. இவரை என்னென்ன சிறப்பு பெயர்கள் அழைக்கிறாங்கன்னா கவிஞர் பாவலர்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெயரில் அழைக்கிறாங்க. இவருக்கு பிரெஞ்சு அரசு பார்த்தீங்கன்னா செவாலியர் விருது இவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய நூல்கள் எதில்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் முதலிய நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. அடுத்தது இதில் வெற்றி பெற சுரதா. ஓகே, இவங்க இதில் சுரதாவனுடைய துறைமுகன்னு சொல்லக்கூடிய பாடலில் இருந்து தான், கவிதை தொகுப்பில் இருந்து தான் இங்கே நமக்கு ஒரு லெசன் தந்திருக்காங்க. ஸோ ரிப்பீட் அடிக்கிறது பாருங்கள். சுரதாவனுடைய இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது ரொம்ப அன்பு இருக்காரு. அதனால் சுப்ரத்தின தாசன் மாற்றிக்கொள்கிறாரு. அந்த சுப்ரத்தின தாசனுடைய சுருக்கம் தான் சுரதான்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவர் முழுக்க கவிதையை கொண்ட காவியன்னு சொல்லக்கூடிய இதழை இவர் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்மீன் இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியிருக்காரு. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதந்தேனும் உள்ளிட்ட பல நூல்களையும் இவர் படைச்சிருக்காரு. அடுத்தது தமிழக அரசனுடைய கலைமாமணி விருது இவருக்கு கிடச்சிருக்கு. வேற என்னெல்லாம் விருதுன்னா பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ராசராசன் விருது, இப்படிப்பட்ட விருதுகள் எல்லாமே இவருக்கு கிடச்சிருக்குங்க. இனி மலைப்பொழிவு. ஸோ இந்த மலைப்பொழிவுன்னு சொன்னாலே நமக்கு தெரியுங்க, கண்ணதாசன் தான். அதாவது சாந்தேனா அமைதி, மகத்துவனா சிறப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து பார்த்துடலாமா? அதாவது கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவரை கவியரசு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பேரால் இவரை அழைக்கிறாங்க. இவர் தமிழக அரசவை கவிஞராக கூட இவர் இருந்திருக்காரு. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளை கூறும் நூல் தான் இயேசு காவியம். இந்நூலில் இருக்கக்கூடிய மலைப்பொழிவு, அதாவது மலைப்பொழிவு எதில் உள்ளதுன்னு கேட்டால் இயேசு காவியத்தில் உள்ளதுன்னு சொல்ல தெரியணுங்க. அடுத்து பார்ப்போமா? காலக்கணிதன். இவரை வச்சு இன்னொரு லெசன் கூட இருக்குது. அதாவது கண்ணதாசனுடையது தான். அதாவது இவருடைய ஏற்கனவே சொன்ன போல தான் இவருடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்தது இவர் எங்கே பிறந்திருக்காருன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் சிறுகுடல்பட்டி, அங்கே தான் இவர் பிறந்திருக்காரு. அடுத்தது இவர் 1949 கலங்காதிரு மனமே சொல்லக்கூடிய பாடல் மூலம்தான் இவர் பாடலாசிரியராக திரையுலகில் அறிமுகம் ஆகியிருக்காரு. அடுத்தது வேற என்னதுங்க, இவருக்கு சேரமான் காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய புதினத்துக்காக தான் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அடுத்தது தமிழக அரசனுடைய அரசவை கவிஞராக இருக்குங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். அடுத்து பாருங்கள், கம்பனுடைய ஒரு வரி, கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். அதாவது நதியின் பிழை என்று நரும் புலனின்மை அன்றே அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. நதியின் பிழை என்று அது மட்டும் படிச்சுக்கோங்க, கம்பர். அடுத்து என்னென்னா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரமா. ஸோ இது கண்ணதாசன். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுப்போம். அடுத்தது ஏர்முனை. ஏர்முனைன்னு சொன்னால் மருதகாசிங்க. இப்போ நம்ம அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்துட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம். இனி கொஞ்சம் தான் இங்கே இருக்குது. மருதகாசியின் எந்த ஊரில் பிறகுறாருன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலக்குடி காட்டில் தான் இவர் பிறகுறாரு. இவருடைய சிறப்பு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திரைக்கவி திலகம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க இவங்களை பற்றி. மொத்தமே நம்ம எல்லா சிலபஸும் படிச்சாச்சு. நம்ம மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.